வெல்கம் பேக் டு கைரளி உலகம். கேரளாவில் ஒரு மீன் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நல்ல பெரிய மீனுக்கு ஒரு டேஸ்ட்டுமே இருக்கிறதில்ல. அதனால் இந்த சின்ன மீன் தான் இப்போ நாங்கள் வாங்க தொடங்கிட்டோம். இது வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கிற மீன். அதில் வந்து குடம்புளி, இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது, சின்ன வெங்காயம் எல்லாமே கொஞ்சமாக போதும். தேங்காய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாவும் ஒன்றா வட்டத்தில் அரிஞ்சு போடலாம். அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டு கூட க்ரஷ் பண்ணி போட்டு, கொஞ்சம் வெந்தயப்பொடி, கடுகு தாளிக்கிற வேலையே இல்லைங்க. அப்புறம் வந்து இதை வந்து நல்லா கிளறி அடுப்பில் ஏற்றிட்டு, அது வந்து தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் ஊற்றுற அளவு அந்த அளவு தண்ணி போதும். மீனில் இருந்தே தண்ணி இறங்கும். அப்புறம் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்கிட்டு, அதனால் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு கொதிச்சதுக்கப்புறமேல ஒரு தடவை கிளறி விட்டு வெந்திரிச்சா வேகலையான்னு ஒரு 2-3 தடவை. அப்புறம் அதை வந்து நல்லா வற்றி எடுக்கணும். 3-4 தடவை நான் திறந்து பார்த்து அது வெந்திரிச்சா வேகலையான்னு பார்த்து, தண்ணி இருந்ததுன்னா அதையும் வற்றி எடுக்கணும். உப்பு, புளி, காரம் எல்லாம் ஈக்குவலாக இந்த ஒரே ஒரு பொரியல் போதும் சோறு சாப்பிட. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய மீன்லேயும் பண்ணலாம். இப்போ என்னமோ தெரில, கேரளாவில் எவ்வளோ பெரிய மீன், எவ்வளோ காஸ்ட்லியான மீன் வாங்கினா கூட டேஸ்ட்டே இருக்கிறதில்ல, என்னன்னு தெரியல. அதனால் சின்ன மீனுக, ஆற்று மீனுக, அந்த மாதிரி மீனுக வாங்கி இந்த மாதிரி புது வெரைட்டி இல்லை, இது ட்ரெடிஷ்னல் தான். கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி. இது 1 கிலோ மீன். இது கடல் மீன் தான், சூரைன்னு சொல்லுவாங்க. அந்த மீனை இப்படி பொரியல் மாதிரி பண்ணி எடுத்து சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் டேஸ்ட் மேக்கர் என்ன அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் ஒரு 2 கரண்டி, பெரிய கரண்டி இல்லை, சின்ன கரண்டி இருக்கும்ல, அதில் மாதிரி எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரு, அப்புறம் பச்சை மிளகா ஃப்ளேவரு, கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துனா கூட சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி சொல்கிறத பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ காரம் எல்லாம் சும்மா அட்டகாசமாக போட்டு செய்யணும். தண்ணி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக 1/4 டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா குழ மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமேல அவ்வளோ தண்ணி இருக்கும். அதனால் கவனமாக செய்யணும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.